வணக்கம் அடி பிள்ளைகள். நான் சின்னம்மா பாட்டி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கூல் செய்து காட்ட போகிறேன். ஆனால் இந்த சேனல் அவள் அந்த ராஜேஷ் அந்த காரை ராஜேஷ் லுக்ஸோட என்னோன்ற ஒரு சேனலாம் அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ பிள்ளைகள். சின்னம்மா பாட்டிக்கு எனக்கு அந்த இதுகள் இந்த ஆங்கிலம் கதைக்க வராது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கூழ் காய்ச்சி தரப்போகிறேன் பிள்ளைகளுக்கு. ஆரோக்கியமான கூழடி பிள்ளைகள். இதுகளை சாப்பிடாம விட்டு தானே எங்களுக்கு இந்த கண்டகடிக்க நோயெல்லாம் வருது. அந்த காலத்தில் எங்கள்கிட்ட ஆச்சி அப்பு என்ன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டவே தெரியுமே உங்களுக்கு. ஒடிய கூழ், தவிட்டு கூழ், அரிசி கூழ், குரக்கன் கூழ், அந்த கூழ் இந்த கூழ். இப்போ இதுகளெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பீச்சாவோ அது இது கண்டது கடியல் எல்லாத்தையும் சாப்பிடுத. இன்றைக்கு வாங்கோ, உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு கூழ் ஒன்று நான் காய்ச்சி தரப்போகிறேன். பார்த்துட்டு நீங்களும் காய்ச்சி குடியுங்கோ. அற்றுமையாக இருக்கும். நோயாளிகள் அவை வயிற்று பிள்ளை தாய்ச்சிகள் அதுக்கெல்லாம் என்ன ஒரு ஆரோக்கியமான கூழ் தெரியுமே. இன்றைக்கு நான் குத்துக்கல் மாதிரி நிற்கிறதுக்கான இந்த ஆச்சி அரைச்சி உரைச்சி அப்போ அதை அந்த சாப்பாடு தான் இன்றைக்கு நான் நின்று பிடிக்கிறேன். பாருங்க, தோளில் சுருக்கம் இருக்கோண்டு கொஞ்சம் அப்படி இப்படி வருத்தங்கள் இருக்குது தான் நான் சின்னம்மா பாட்டிக்கு. ஆனால் அந்த பழைய காலத்து சாப்பாடு மாதிரி புள்ளிகள் வராது. அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. என்னண்டு கேட்கல நீங்கள்? அந்த கூலின்ற பேர் குரக்கன்மா கூழ் காய்ச்ச போகிறேன். இன்றைக்கு இறால் எல்லாம் போட்டு உங்களுக்கு குரக்கன்மா கூழ் காய்ச்ச போகிறேன். பாருங்கோ என்னென்ன சாமான் வேண்டி வச்சிருக்கிறேன்னு. குரக்கன்மா பாருங்கோ பிள்ளைகள். குரக்கன்மா கூழ், முருக்கமிலை, இதுக்குள்ள உள்ளி, மிளகு, நச்சீரம் எல்லாம் துவைச்சி இடித்து வச்சுருக்கோம். குத்தி போட்டால் தான் நல்ல வாசம் கிடைக்கும். இது ஊர் கவுப்பி உள்ளியல், அதை ஊற போட்டு வச்சிருக்கிறேன். இது ஆங்காங்கே கடிவடையக்க அந்தந்த மாதிரி ருசியாக இருக்கும். கவுப்பி பயத்தில் போட்டு பாருங்க. முதல் நாள் ஊற போட்டு வையுங்கோ. குரக்கா புளி விட்டு சாப்பிடுங்கோ. நாங்கள் இந்த ஊரில் அந்த மரத்து புளியை சாப்பிட்டு தானே இந்த வாதம் மயிர் மண்ணாங்கட்டி எல்லாம் வந்துட்டுது. இந்த புளி உடம்புக்கு ஆரோக்கியம் பிள்ளைகள். இந்த குரக்கா புளியை விடுங்கோ. மற்றது நான் இந்த செத்தல் மிளகாயும் மஞ்சளை கட்டியை இடித்து போட்டிருக்கிறேன். உங்கத்து மஞ்சள் மாவுக்கு கண்ட கலரிங்க எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் கலராக காட்டுறார். இது என் மஞ்சளை குத்தி பாருங்க இப்படி இருக்காண்டு. மிளகாயும் மஞ்சளும் அடித்து வச்சிருக்கேன். பிறகுதான் உப்பு போட போகிறேன். 100 கிராம் இறால் வேண்டி நான் பிள்ளையார் இங்கே ஒரு தரம் குடிக்கானம். குரக்கன்மா கூழ் நான் மீசதாடியெல்லாம் விட்டு வைக்க மாட்டேன். அதையும் போடுவேன். அதுவும் அது அந்த ருசியை கொடுக்கும். பாருங்க 100 கிராம் இறால் போட்டு வச்சிருக்கிறேன். தண்ணியை கொதிக்க வச்சிருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி. அப்போ பிள்ளைகள் இப்படித்தான் அந்த காலத்து சாப்பாட்டால் தான் நான் இப்படி நின்று பிடிக்கிறேன். நீங்கள் இந்த செய்முறையை பார்த்து மற்றவைக்கும் ஏதோ ஷேர் பண்ணி விடுங்கோ. அதுகளும் எங்கேயாவது பயன்பெறட்டுமே. மற்றது மறக்காமல் பாட்டிக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமர்த்தி விடுங்கோடி பிள்ளைகள். மணி அடிக்கிற பட்டனும் இருக்குது. ஒரு அமர்த்தி விடுங்கோ. உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிறகு செய்முறை காட்டுறேன் பாருங்க. அப்போ பிள்ளைகள் ஒண்டா மறந்து போனேன். சொல்கிறவே கூழுக்கு 10 அரிசி போட்டு காய்ச்ச வேணுமண்டு. இல்லையாண்டாவது பஞ்சப்பட்ட கூழண்டு சொல்லிவினோம். 10 ஒரு இவ்வளவு குத்தரிசி போட்டு காய்ச்சங்கோ. நான் தண்ணி கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இந்த அரிசியை அதுக்குள்ள போட்டு அரிசியை போட்டுட்டு இந்த அடித்து வச்சிருக்கிற மஞ்சள் மிளகாய் அற்றுவல் நுறுவலை அடித்து வச்சிருக்கிறேன். அதையும் ஊற்றி இதுக்காக கொதிக்க விட வேணும். கொதிச்சு அவியட்டு. கொதிச்சு அவிஞ்சு கொண்டு விரட்டும். நாங்கள் மூடி விடுவோம். மூடமுதல் இந்த
இறால் மீசியல் இறால்கள் எல்லாத்தையும் போட்டு அவிப்பான். போட்டுட்டு இந்த கவுப்பி இருக்கு இல்லை, ஊற வச்ச கவுப்பி, அதை கொஞ்சம் நேரத்தால் போடுவோம். முதல் போட்டால் கரைஞ்சி போகும். இப்படி மூடி விடுவான், நெருப்பாக கூட்டி விடுவான் பிள்ளையாள். ஏதோ ஆரோக்கியமாக சாப்பிட்டு இந்த காலத்தில் வாழ வேணும். நான் பேர்ந்தும் உங்களுக்கு ஆரோக்கிய சாப்பாடுகள் செய்து கட்டாயம் போடுவேன் பாட்டி. எந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கோ, தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஆரோக்கிய சாப்பாடு கிடைக்கும். அந்த கைவிரலால் அங்கங்கே அந்த அமர்த்துறதுகளை அமர்த்தி விடுங்கோடி பிள்ளைகள், மறந்துடாதீங்க. பாட்டி பாவம் இல்லையே, சின்னம்மா பாட்டி. சரி பிள்ளைகள், இனி இந்த குத்தி வச்சிருக்கிற உள்ளி, மிளகு, சீரகம், நச்சீரகம் போடுங்கோ. இது உள்ளி வாய் இறால் போடுறது, அதான் குத்தி வச்சு போடுறோம். இனி போடுவோம். எல்லாம் கொதிச்சு அவிஞ்சு கொண்டு இருக்குது. மற்றது கவுப்பி பயிறு வச்சிருக்கிறேன், அதையும் போடுவோம். கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு பிள்ளைகள், அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். விசிலாவி விடுங்கோ. உப்பு கொஞ்சம் அவியட்டும், உப்பு போடுறதுக்கு. அந்த காலத்தில் பலதும் பத்தும் சாப்பிட்டவ தானே ஆரோக்கியமாக இருந்தவ. சரிக்கும், உங்க பார்த்தாலும் கேன்சர், சில ரோகம், அது இதண்டு எல்லாம் சொல்லி கொண்டிருக்குதுகள் ஜனங்கள். அந்த காலத்தில் கேன்சர் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்ததையே நாங்கள் அறிய மாட்டோம். அப்படி ஒரு குளிசை இருக்கண்டே எங்களுக்கு தெரியாது. எந்த வருத்தம் வந்தாலும் நாங்கள் கை வைத்தியம் தாண்டி பிள்ளைகள் செய்வோம். இப்போ எத்தனை கெட்டு மருந்துகளை குடுக்கி நம்ம ஒவ்வொரு கொம்பனியெல்லாம் அடித்து விடுது. குடிச்சு அங்கே இட்னி எல்லாம் பெயிலாக போகுது. இனிமேல் முதுகள் ஒன்றும் பாவிக்கக்கூடாது. இப்படியான ஒரு ஆரோக்கியமான சாப்பாடுகளை நாங்கள் இப்போ இங்கே இந்த மூட்டை கணக்கில் அவன் இப்போ பசுமதி அரிசி கொண்டு இறக்கி விட்டு எல்லாம் அவிச்சு துண்டு அதுகளுக்கு சில ரோகமும் பிரஷரும் அதுக்கும் இது இரத்தத்தில் அதெல்லாம் ஊருனா இங்கேயோ கொண்டே விட்டுடும். எங்கண்டே 92 வயசாண்டும் இருந்தவா. அப்பவும் அப்படி இருந்தவர். என்ன செய்கிறது, இப்படித்தான் போகிற இடங்கள்ல அதையும் இதை சாப்பிட்றது. எப்போ ஜனங்களுக்கு மெனங்குக்கிறீல என்ன செய்கிறது, இப்படி வருத்தங்கள் வந்துட்டுது. நான் பேர்ந்தும் என்னென்ன போடுறான்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு படிப்படியே. பிள்ளையால் தேவையான அளவு உப்பு போடுங்கோ பிள்ளையால். உப்பு இது இமாலயா உப்புன்ட்டு சொல்லி வேண்டியந்து வச்சுருக்கேன். இதுக்கு நல்லது, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். கொஞ்சமாக பார்த்து போடுங்கோ, அப்போ தான் உப்பு எல்லாம் சேர்ந்து சுவையை கொடுக்கும். சேர்ந்து பார்த்து போடலாம். எப்பயுமே புளி பிறகு தான் விடுகிறது. ஆனால் இது குறைக்க புரியண்டபடியால் நாங்கள் நேரத்துக்கு போட்டு விடுவோம். அவியட்டம் அது பிரச்சனை இல்லை. எந்த காட்டுறேன் என்னென்ன போடுறேன் பிள்ளைகள். இப்போ எல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. எல்லாம் போட்டு இறால், பயத்தங்கொட்டை, புளி எல்லாம் போட்டு நான் அவிய விட்டு எல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. நெருப்பை கொஞ்சம் குறைக்க வேணும் மாவு ஊற்றிக்க. அப்போ மாவை நான் குரக்கன் மாவை கரைச்சி வச்சிருக்கிறேன். என்ன செய்ய போகிறேன்டா, மெல்லமாக இப்படி விட்டு துளாவ வேணும். இப்படி மெல்லமாக விட்டு துளாவி கொண்டு இருக்க வேணும். இந்த குரக்கன்மா அவிஞ்சு கொண்டிருக்க துளாவ வேணும். நான் ஒரு ஆளுக்கு தான் பிள்ளைகள் இந்த சின்ன சட்டியில் காய்ச்சிறேன். மற்ற ஒரு தரம் குடிக்கணும். ஏதோ நான் இருக்கு மட்டும் ஆரோக்கியமாக இருந்துட்டு போகணுமே. மற்றவையோ போஸ்ட் பண்ணி குடியுங்கோன்ட்டு கேட்கக்கூடாது. இப்போ இப்படி சின்ன மெல்லிய நெருப்பில் வச்சு துளாவி கொண்டு இருக்கணும் குரக்கன்மாவை. இன்னொரு விஷயம், குரக்கன்மா வயிற்ற உருக்கியும் விட்டுடும். அப்போ இந்த முருக்கமிலிய நீங்கள் போட்டியலண்டா
அது வைத்த இருக்காது. அதோட இதில் இரும்பு சத்து இருக்குது. இதுக்குள்ள போட்டு ஓரளவு குரக்கன் மாவை போட்டு துளாவி கொண்டு வரைக்க அப்படியே கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு இந்த முருக்கமில்லியை போடுங்கோ. அப்போ முருக்கமில்லியை போட்டிங்கன்னா நல்ல இரும்பு சத்து இருக்குது. இது எல்லாத்துக்கும் நல்லது, இங்கே தெரியும் தானே. அப்போ மேலால் இப்படி போடுவான், முருக்கமில்லியை போட்டு விடுவான். முருக்கமில்லை வைத்த கட்ட மாட்டுது. குரக்கன்மா தெரியும் தானே, குரக்கன்மா கொஞ்சம் இந்த சூட்டிலேயே இந்த முருக்கமில்லை வெந்துடுவேன். நல்ல கணக்காக வந்துட்டுது. ஒடியல் மாவின் கலர் வித்தியாசமாக இருக்கும், குரக்கன் மாவின் கலர் வித்தியாசமாக இருக்கும். இப்போ கூழ் ஆக்கி கொண்டு வந்துட்டேன். பிள்ளையாள் கூழ் ரெடி ஆயிட்டுது. பிள்ளையாள் வேற ஆளெல்லாம் துள்ளி குதிச்சு அவிஞ்சு அந்த மாதிரி இருக்குது. அருமையான கூழ், மறந்துடாதேங்கோ. நான் சொன்ன முறைப்படி செய்து ஆரோக்கியமாக சாப்பிடுங்கோடி பிள்ளைகள். பாப்பம் எப்படி இருக்கு, உப்பு புளி மிளகு சீரகங்கள் எல்லாம். அந்த மாதிரி இருக்கு. மிளகு சீரகம் உள்ளி புளி உப்பு சொல்லி வேலை இல்லை. அருமையான கூழ், குரக்கன் கூழ். எல்லோரும் ஒடியல் கூழ் தான் சமைப்பினோம். குரக்கன் கூழ் அருமையாக இருக்குது, தீகத்துக்கு ஆரோக்கியம். நீங்களும் செய்து குடியுங்கோடி பிள்ளைகள். மறக்காமல் நான் சொன்னதுகளெல்லாம் செய்து போடுங்க. பேருந்தும் ஒரு ஆரோக்கிய உணவில் உங்களை நான் சந்திக்கிறேன். காரை ராஜேஷ் லுக்ஸ்.